ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்டியா சமையல் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான இது ஒரு ஆந்திரா ரெசிபி தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிள் தான். அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். நமக்கு இதை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. இது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பப்பு தான். இது வந்து ஆந்திரா சைடில் இந்த ரெசிபி இது செய்வாங்க. இது வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 7-8 தக்காளி நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. இது துவரம்பருப்பு வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ அதை வந்து இதில் சேர்த்துருக்கேன். துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியோட சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு இதில் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி விட வேணாம். ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளருக்குள்ளே தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இது வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதோட கொஞ்சமாக புளி தண்ணி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம். அதோட இப்போ இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. இது நீங்கள் தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சாதத்துலேயும் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதோட தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 2 மிளகாய் வெத்தல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை தாளித்து இதில் சேர்த்துட்டோம்னா ஒரு கொஞ்சோண்டு பெருங்காயம், அவ்வளோதான். இதில் சேர்த்துட்டோம்னா ஒரு அருமையான ஆந்திரா ஸ்டைலில் டொமேட்டோ பப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். யாரெல்லாம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கடைசியில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. இதை நல்லா நெய் சேர்த்து விட்டுட்டிங்கன்னா இப்போ நல்லா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு டொமேட்டோ பப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஊற வச்சு தான் வேக வச்சு செய்யணும். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு குழையும். அதனால தான் இப்போ நான் ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுதான் டொமேட்டோ பப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு அருமையான டேஸ்ட்டான ஒரு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு டொமேட்டோ பப்பு. வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.